கன்னி ராசியில இப்ப செவ்வாய் பகவான் வந்து சஞ்சரிக்க போறார். ராசிக்கு நேர 7ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கார். அதுவும் வக்கரமாக அமர்ந்திருக்கார். அப்படி உட்காருகிறாருன்னு சொல்லும் போது வண்டி வாகனங்கள்ல நம்ம கவனமா போடுங்க. மிக முக்கியமான விஷயம் நான் சொல்ல வருவது, யார நிரந்தரம்னு நினைச்சீங்களோ அவர் தரம் இல்லாம உங்களை விட்டு புரிஞ்சுருக்காரு. அப்படிப்பட்ட விஷயம் பிசினஸ்ல நடக்கும். இது வந்து கன்னி ராசிக்காரங்க கவனமா இருந்துக்கிற வேண்டிய விஷயம். ஒண்ணு இளைய சகோதரனுக்கு ஹெல்த் இஷ்யூவோ வேற ஆபத்துக்குள்ள வரலாம். இல்ல இளைய சகோதரனுக்கு உங்களுக்கு முடியல முட்டிக்கிட்டு நிற்கும், ஜண்டன் முட்டிக்கிட்டு நிற்கும். உங்க லக்கணத்துக்கு 7ல சனி அமர்ந்துச்சு ஜாதகத்துல அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வரன், திருமணத்துக்கு வரன் பாக்குறீங்கன்னா அந்த வரனுக்கு 7ல சனி இருக்கணும். இல்லைன்னா தாம்பத்திய வாழ்க்கையில சிக்கல் வரும், கணவன் மனைவி உறவுல சிக்கல் வரும். அப்ப இந்த காலகட்டத்துல இளைய சகோதரனோட பிரச்சனை வரும். கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, கன்னிராசி நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எனதருமை கன்னிராசி நேயர்களே, கன்னி ராசியில இப்ப செவ்வாய் பகவான் வந்து சஞ்சரிக்க போறார். ஜூலை மாசம் 27ஆம் தேதி கன்னிராசிக்குள்ள நுழைகிறார். ராசிக்கு நேர 7ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கார். அதுவும் வக்கரமாக அமர்ந்திருக்கார். இந்த ஜூலை 27 செப்டம்பர் 14ஆம் தேதி வரை நாம் நடந்து கொள்ள வேண்டிய பாதையை தான் இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. செவ்வாய் பகவான் நமக்கு எப்படிப்பட்டவர்? 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய் பகவான். அஷ்டமாதிபதி வந்து நம்ம ராசியில உட்கார்றார். அப்படி உட்காருகிறாருன்னு சொல்லும் போது வண்டி வாகனங்கள்ல நம்ம கவனமா போடுங்க. மிக முக்கியமான விஷயம் நான் சொல்ல வருவது, கன்னி ராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக செல்லுங்கள். எந்த பயணமாக இருந்தாலும் அந்த பயணத்துல மிக பாதுகாப்பாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அது எந்த பயணமாகவும் இருக்கலாம். தரைவழி பயணமாக கூட இருக்கலாம், விமான பயணமாக இருக்கலாம், கப்பல் பயணமாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாங்க. ரோட்ல சாதாரணமா போயிட்டு இருக்கிற நேரமாக கூட இருக்கலாம். பயணங்களில் மிக கவனமாக இருங்கள். போக்குவரத்து விதிகளை மதிச்சு நடந்துக்கிடுங்க, உங்களுக்கு நல்லது. பொதுவா கண்ணியில செவ்வாய் இருக்கும்போது சில விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, சொத்து விஷயத்துல நல்லது நடக்கும். சொத்து வாங்குவாங்க. கண்ணியில செவ்வாய் இருக்கிற பல ஆட்களை பார்த்துருக்கிறேன். ஈஸியா சொத்தை வாங்கிடுவாங்க. அந்த யோகத்தை கடவுள் கொடுப்பார். ஒன்றுக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் வாங்குறாங்க. இப்ப உங்களுக்கு சொத்து வாங்குற நேரம். கன்னிராசிக்காரங்களுக்கு சொத்து வாங்கலாம். ஆனா வாங்குற சொத்துல பேரண்ட் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணாம வாங்கக்கூடாது. லீகல் ஒப்பீனியன் வாங்காம சொத்து வாங்கிறாதீங்க. வாங்கினால் பெரிய குடைச்சலை கொடுக்கும் பின்னாடி. அது சொத்து பார்த்து வாங்குங்க. 3ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அவர் வந்து ராசியில உட்கார்றாரு. அட்டமாதிபதியாவும் இருக்காரு. அப்போ பயணங்களில் மிகுந்த கவனம் தேவை. இன்னொரு புறம் பாருங்க, புதுசா கல்யாணம் இருக்குங்க, ஆனா தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும். இப்ப மனைவியுடைய மனது திருப்திப்படாது. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி வக்கரம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல 7ஆம் இடத்துல சனி இருக்கு, எங்களோட திருமண பொருத்தத்துக்கு வராங்க. நான் தெளிவா சொல்றேன், 7ல சனி இருக்கிறவங்க 7ல சனி இருக்கக்கூடிய வரனை தாங்க கல்யாணம் பண்ணணும்ன்றேன். நீங்க எந்த லக்கணமா இருங்க, உங்க லக்கணத்துக்கு 7ல சனி அமர்ந்திருக்கு ஜாதகத்துல அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வரன், திருமணத்துக்கு வரன் பாக்குறீங்கன்னா அந்த வரனுக்கு 7ல சனி இருக்கணும். இல்லைன்னா தாம்பத்திய வாழ்க்கையில சிக்கல் வரும், கணவன் மனைவி உறவுல சிக்கல் வரும். இப்படி சூட்சமமா தான் நான் திருமண பொருத்தம் பார்க்கிறேன். அதுல கவனமா இருக்கணும். ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது அதுல வெறும் 10 பொருத்தங்கள் மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த 10 பொருத்தங்கள் முக்கியம். அது போக வந்து அவங்க 2 பேருக்கு தசாசந்தி எப்படி இருக்கு, பாவசாந்தியம் எப்படி இருக்கு, நவாம்சம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் கவனிக்கணும். இப்ப ராசியில செவ்வாய் 7ல சனி. பொதுவாக வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பிசினஸ் பார்ட்னர் புரிஞ்சு போயிடுற. இந்த பிசினஸ் பார்ட்னர் வாழ்க்கையில வந்து நம்மளை விட்டு போகவே மாட்டாருங்க. இவர் தாங்க நிரந்தரம் சொல்லிட்டு இருப்பீங்க. யார நிரந்தரம்னு நினைச்சீங்களோ அவர் தரம் இல்லாம உங்களை விட்டு புரிஞ்சு போயிடுவார் பிசினஸ்ல. அப்படிப்பட்ட விஷயம் பிசினஸ்ல நடக்கும். இது வந்து கன்னிராசிக்காரங்க கவனமா இருந்துக்கிட வேண்டிய விஷயம். கட்டிய மனைவியே இப்ப மனம் வக்கரப்பட்டு நிக்கிறாங்க. என்னையா அந்த ஆளோட வாழ்க்கை வாழ வந்தோம், நம்மள ஒரு புரிஞ்சுக்கிடவே இல்லையேன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. கணவன் மனைவி உறவுல பிரச்சனையை கொடுக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. மனைவியுடைய மனமும் வேதனையில இருக்கும், அதை மறுக்கவே முடியாது. அது மாதிரி பிபி தொந்தரவு, கொலஸ்ட்ரால் தொந்தரவு எல்லாம் இருந்துகிட்டு இருக்குல்ல கன்னிராசிக்காரங்களுக்கு. ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல இளைய சகோதரனோட பிரச்சனை வரும். ஒண்ணு இளைய சகோதரனுக்கு ஹெல்த் இஷ்யூவோ வேற ஆபத்துக்குள்ள வரலாம். இல்ல இளைய சகோதரனுக்கு உங்களுக்கு முடியல முட்டிக்கிட்டு நிற்கும், ஜண்டன் முட்டிக்கிட்டு நிற்கும்.
என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு பார்ப்பாங்க. சொத்து விஷயத்துல அவர் எடுத்துக்கிட்டு போகணும்னு நினைப்பாரு. உங்களுக்கு அவருக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனையா வந்துகிட்டு இப்ப நிற்கும். அவர் இந்த சனி பகவான் வக்கரப்பட்டிருக்கக்கூடிய காலத்துல சனி பகவான் எப்படிப்பட்டவர்? 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி 7ல இருக்காரு. சில பேருக்கு இப்ப ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பரா பயன்படுத்துங்க. வெளிநாட்டுல வேலையை பார்த்துட்டு போங்க. சில பேர் வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு தான் சார் இருக்கேன், என் வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க சார் அப்படிம்பீங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த காலகட்டத்துல நீங்கள் செய்ய வேண்டியது நவக்கிரக வழிபாடு செய்ய முடிந்தால் நல்லது. சார் வெளிநாட்டுல நாங்க வாழ்ற ஊர்ல நவக்கிரகங்கள் இல்லையே அப்படிங்கிறவங்க, ஞானசம்பந்தர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. வேயுரு தோழிபங்கன் ஆரம்பிக்கும். அந்த வேயுரு தோழிபங்கன் பாடலை சொல்லணும். வேயுரு தோழிபங்கன் விடம் உண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உடமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன்னு இருக்கும். இந்த பாடலை தினந்தோறும் 9 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தீர்வதை நீங்க பார்ப்பீங்க. வேலையில் உள்ள பிரச்சனை தீரும், பிசினஸ்ல உள்ள பிரச்சனை தீரும். சிலருக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டு இருக்கும். அவை தீர்வதற்கெல்லாம் இது மிகப்பெரிய உதவியா இருக்கும். உடம்புல ஒரு அலுப்பு இருந்துகிட்டே இருக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி திருமண விஷயங்கள் ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டு இருக்கும். நல்லவேளை குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண விஷயம் எப்படி கைகூடி வரும். ஆனால் அதிலும் ஒரு பாதகம் இருக்கும். சரியான செலக்ஷன் இருக்காது. நல்லபடியா திருமண பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. அதுதான் மிக முக்கியம். 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி 7ல வக்கரமா இருக்காரு. இப்போ யார இன்னைக்கு காதலிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்க மனசு மாறுபட்டு வேற ஒரு காதலை நோக்கி போயிடுவாங்க. நீங்க தேவைகளையும் போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சிக்கல் இருக்கு. அப்போ காதலன் காதலி இப்போ ரொம்ப அமைதியா போய்கிடணும். எந்த கருத்து மாறுபாட்டையும் பெருசாக்கிக்கிடக்கூடாது. அது மிக முக்கியம். உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கிடணும். அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையை தரும். அன்பர்களே, உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் வரணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் பெருகும். உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.